நான் பரத். நான் ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவாளர். வேலை வாய்ப்பு, குறிப்பாக அரசாங்க வேலை ஏன் முக்கியம் தான் நான் இப்ப சொல்ல போறேன். எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. He who does not pay, neither shall he eat. அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒரு அரசியல் பார்வையில் நீ ஒரு நாட்டை வளர்க்கணும்னா வேலை வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். ஏன்னா வேலை வாய்ப்பு நம்ம நாட்டின் ரத்தம். இதனாலதான் நம்ம அரசு, நான் முதல்வன், மக்கள் தேடி உள்ள போல ஜாப் பேஸ்ட் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரைவேட் ஜாபோ பிசினஸோ பண்ணலாம், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நீங்க அடுத்த மாதம் சம்பளம் தருவீங்களா மாட்டீங்களான்னு உங்களை ஒரு பூனை மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. இதே கவர்மெண்ட் ஜாபா இருந்தா உங்களோட மவுசே அதிகம். கவர்மெண்ட் ஜாப் வரப்போறதுங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த காசை திருப்பி கொடுக்கறதான்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். கொடுத்தா சந்தோஷம் தான். அரசாங்கத்துல ஊழல் இருக்கலாம், இதே நீ ஒரு அரசு வேலையில இருந்தீங்கன்னா அந்த ஊழலுக்கே கதி கலங்கும். அரசாங்க வேலை எப்படின்னா, பணக்கார பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரி. கிடைச்சிச்சுன்னா ராஜ வாழ்க்கை தான். இதுவே தனியார் வேலை பிசினஸ்னா பானிபூரி கடை தான் போல. மினி பஸ் டிரைவர் இல்ல போஸ்ட்மேனே எடுத்துக்கோங்களேன், மரியாதையும் சம்பளமும் அதிகம் தான். மொத்தத்துல அரசாங்க வேலைங்கிறது ஒரு படத்துல வர ஹீரோ மாதிரி. அவங்க நிக்கிற இடத்துல சாப்பாடு வந்துடும், ஜூஸ் வந்துடும், அடுத்த படத்துக்கான கால் ஷீட்டும் வந்துடும். இதுவே தனியார் வேலையோ பிசினஸோ அந்த படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வச்சே வெளில தள்ளிடுவாங்க. சில சமயம் பேமெண்ட் கூட வராது. நான் முதல்வன் ஸ்கீம் 10 லட்சம் யூத் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. TNSDC 1.5 கோடி ஜாப் ஆஸ்பிரன்ஸ் ட்ரெயின் ஆயிருக்காங்க. கவர்மெண்ட் ITI மற்றும் பாலிடெக்னிக் காலேஜ்ல 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கில் இந்தியா பிளஸ் மேக் இன் இந்தியா காம்போல ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரயில்வே பேங்கிங் UPSC கோச்சிங் SC/ST கேஸ்ட் மாணவர்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம தினைக்கும் பாக்குற 108 ஆம்புலன்ஸ்ல 6000க்கும் அதிகமான மெடிக்கல் ஸ்டாஃப் ஜாப்ஸ் இன்னும் வேகன்சில இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தனியார் IT வேலையில உங்களை லே ஆஃப் பண்றது ஈஸி. அதே மாதிரி ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மாசம் லாஸ் வர்றதும் ஈஸி. ரிஸ்க் ரொம்ப அதிகம். இதுவே ஒரு அரசாங்க வேலைனா அந்த எல்லா ரிஸ்கையும் குறைச்சு உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு லைஃப் இருக்கும். மொத்தத்துல அரசாங்க வேலைங்கிறது ஒரு காரணம். நீங்க ஒரு பொண்ணு வீட்டுல பொண்ணு கேட்க போறீங்கன்னா என்கிட்ட இப்படி ஒரு வேலை இருக்குன்னு அந்த பொண்ணை கட்டிக்கலாம், இது ஒரு காரணம். இது இல்லாம நீ ஒரு இடத்துல கடன் வாங்க போறீங்கன்னா என்கிட்ட அரசாங்க வேலை இருக்கு, அடுத்த மாசம் திருப்பி கட்டுவான் நம்பிக்கையோட தரத, அது ஒரு காரணம். முதல்ல ஒரு அரசாங்க வேலைனா ஒரு நல்ல காரணம். நன்றி, வணக்கம்.